Very good morning to you everyone. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும். ஸோ நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ சப்சிக்வெண்டா அந்த மாதிரி கிளாஸ் ரெகுலரா கொடுக்கணும் எனக்கும் ஆசை தான். பட் டைம் மேபி பெர்மிட், இஃப் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள், ஐ கேன் டூ மை பெஸ்ட். எஸ். ஸோ ஃப்ரம் திஸ் வீடியோ, ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறத என்னோட முதற்க நோக்கமா இருக்கும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் நம்ம எடுக்கிறோம். நியூஸ் ஃபேக்டர்ல இருந்து, ஹிஸ்டாரிக்கல் வியூல இருந்து, கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ்னா என்ன, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆங்கிள் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து நீங்க பாக்குறது மூலியமா, இந்த கிளாஸஸ் கவனிக்கிறது மூலியமா யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி நீங்க ட்ராக் பண்ணலாம், எப்படி உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில பேர் நம்மள எப்படி இருக்கோம்னா, லட்சுமிகாந்த் புக் படிச்சாலே போதும், ரமேஷ் புக் படிச்சாலே போதும், என்சிஆர்டி புக் படிச்சாலே போதும், எல்லாம் போதும் தான். இது எல்லாம் உங்க பிரைமரி நாலேஜ் ஸ்ட்ராங் பண்ணும். எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாக்டா கிளியர் பண்ற அளவுக்கு குட் பாயிண்டா அது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் வைஸ். அதுக்கு நமக்கு பேப்பர் நியூஸ் ரொம்ப வேலிடா வேணும். யூ ஹாவ் டு ஃபாலோ தட் பிஐபி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது போல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம், ஹிந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட் லிங்க்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத பண்ணலாம், ரெகுலேட்டரி ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் மேக்சிமம் நீங்க யூபிஎஸ்சி மெயின்ஸை ட்ராக் பண்ண சான்சஸ் இருக்கு. இது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இந்தியன் பொலிட்டி, அதாவது சாப்டர் நம்பர் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல கேட்ட சில கேள்விகளை ரீட் பண்றேன். ஸோ அப்போ கொஸ்டினோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எங்க பெனாமினல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். எல்லாம் பாத்திருக்கீங்களாமா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் அண்ட் யூபிஎஸ்சி ஒரு ஸ்பெசிமென் ஆன்சர் ஷீட்டோட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். கேன் யூ see that? பாத்துட்டீங்களா எல்லாரும்? எஸ் சார். பார்த்தா புரிஞ்சதா என்ன நிவேதிதா? ஆன்சர் ஷீட் பாத்தீங்களா? நம்ம பிஜி பேப்பர் எழுதுற மாதிரி ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதை மட்டும் தான் எழுத முடியும். தெரியாத ஆன்சர் அந்த இடம் வேக்கண்டா எம்டியா தான் இருக்குங்க. சோ கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கும், இஸ் அவுட் ஆஃப் தட் யுவர் சிலபஸ் அப்படிங்கிற கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் 2ல மெயின்ஸ்ல கேட்ட சில கேள்விகளை நான் ரீட் பண்றேன். மெயின்ஸோட கொஸ்டின் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஆஸ்க்டு இன் இயர் ஆஃப் 2020ல 2020ல கேட்ட கேள்வி ஒரு கேள்விதான். ஜிஎஸ் 2ல கேட்ட கேள்வி, there is a need for simplification of procedure for disqualification of persons found guilty of corrupt practices under the Representation of People Act. So comment. இதுதான் உங்களுடைய கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? பீப்புள் ரெப்ரசன்டேஷனை தெளிவா படிச்சிருக்கணும். அது ரீசன்ட் ஆக்டிவிட கலந்து எழுத முடியா இருக்கணுங்க. சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, so how far do you think cooperation, competition and confrontation have shaped that nature of the federation in India? Cite some recent example to validate your answer. This is the question. So that's why I am taking the classes for you, comparing to that current affairs. நீங்க நினைக்கிறது போல இந்தியன் பாலிட்டி ரொம்ப திறமையா ஒருத்தர் கிளாஸஸ் கொடுக்குறாரு சார், இந்தியன் ஜியோகிராபி திறமையா கிளாஸஸ் கொடுக்குறாரு சார், இந்தியன் ஜியோகிராபி, இந்தியன் பொலிட்டி, இந்தியன் எக்கனாமிக், என்சிஆர் எல்லாம் நல்லா படிச்சிட்டேன் சார். இதெல்லாம் ஒரு பிரைமரி போரம் தான். இதற்கப்புறம் சொல்லுவாங்கல்ல, வாராஜா வா, இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்குன்னு சொன்னது போல முக்கியமான ஃபேக்டே எங்க இருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இருக்குங்க. சோ யூ ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் there are two type of ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. சோ ஒரு பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னொரு பார்ட் வந்து ஆல்ரெடி 1 year 2 year படிக்கிறவங்களா இருப்பீங்க. இப்ப படிக்கிற ஆரம்பிக்கவங்களும் ஆல்ரெடி 1 year 2 year படிச்சு முடிச்சவங்களுமே தொடர்ந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சப்ஜெக்டையும் ஒரு பக்கம் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, எதையும் மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ரீட் பண்ணுங்க. யூ ஹேவ் டு மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஹேவ் டு ரீட் த புக்ஸ் and read the current affairs and compare to that. ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு டிராஃப்ட் எழுத முடியுமா அப்படிங்கிறது தயாரா இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா அசைன்மென்ட் நான் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். கம்பேரேட்டிவ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நிறைய தேடி எடுக்க கஷ்டம் எனக்கும் தெரியும். பட் we have to do it. கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும், because we have to cut some victory அப்படிங்கிறது தான். சரியா? எஸ். let's start the classes today. என்ன நியூஸஸ் இருக்கு? நிறைய ஷார்ட் நியூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், the vice president of India visited monuments at the UNESCO World Heritage Site of Hampi in that Vijayanagara district at Karnataka. So நம்ம எல்லாருக்கும் தெரியும், vice president honorable so Venkaiah Naidu has visited that Vijayanagara district for visiting that Hampi sites at Karnataka. அத பத்தி ரொம்ப டீடைலா ஸ்லைட்ஸ் எழுதி இருக்கோம் யூபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்காக. ஷார்ட் நியூஸ் நெக்ஸ்ட் ஒன். So bit to report, so 60,000 chakmas from Arunachal and slammed.
சோ ஸ்லாம்ட் அப்படின்னா மோதுதுங்க, பிட் அப்படின்னா அவங்கள உத்தரவிடுறது, பிட் டு ரிப்போர்ட் அப்படின்னா நீங்க வெளியே போங்க அப்படின்னு உத்தரவிடுறது. ஆல்ரெடி நம்ம மிசோரத்துக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையாகி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பல யூடியூப் வீடியோ எடுத்து பாருங்க, பிடிஎஃப் எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். So this is one of the news, fact news today. And subsequent news is Joint Secretary in Cooperation Ministry appointed the namely so Abhay Kumar Singh, and the US Food and Drug Administration approved first vaccine. World Bank launched the cyber security so multi-donor trust fund. So detail படிக்கலாம். Assam celebrated so Vanchuva festival. Yes. So Operation Devi Shakti. Yes. Mission in India. அதெல்லாம் நம்ம ஷார்ட் நியூஸ் எடுத்து போட்டிருக்காங்க. நியூஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் அண்ட் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ஃபேக்டை லைட்டா டிஸ்கஸ் பண்ணாலே போதுமானதுதான். ஸோ லைக்வைஸ் ஆபரேஷன் தேவி சக்தினா வாட் இஸ் இட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். பட் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. We have to clearly explain the character and the nature and the schemes and the provisions and the views எல்லாமே நம்ம ரொம்ப தெளிவா கொடுக்கணும். நான் அழகான பாயிண்ட் சொல்றேன். What is the character and what is the nature? What are the provision? What are the legal term? What are the views and what are the findings? அப்படிங்கிறது ரொம்ப நம்ம தெளிவுபடுத்தி எழுத வேண்டியிருக்கு. So illustratively, so we have to track one of the news from the short news today. The news is just we are going to track that. Likewise, the news today, the bid to report 60,000 Chakmas from Arunachal claimed. என்னதாங்க பிரச்சனை? ஒண்ணு இல்ல, சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன். அருணாச்சல் பிரதேஷ்ல சோ சாக்மா அண்ட் கஜோங் இந்த ரெண்டு டைப் ஆஃப் த எத்னிக் பீப்புள் இருக்காங்க. ரெண்டு விதமான இன மக்கள் வாழ்றாங்க. இந்த இன மக்களானது அங்க இருக்கக்கூடிய லோக்கலா வாழக்கூடிய இன மக்களுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் இன வேறுபாடு அவங்க மேல பாக்குறதுனால அருணாச்சல்ல இருந்து கோ பேக் டு அருணாச்சல் சொல்ற மாதிரி சோ அருணாச்சல் இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. திஸ் நியூஸ் டுடே. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்த் ஃபிரான்டியர் ஏஜென்சில நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ஒவ்வொரு விஷயம் we have to என்ன சொல்றது with an intention to noting down. நம்ம அதை வந்து ஒரு முக்கியமான கவனத்தோட நோட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை பாட் பண்ணி எழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ பிட் டு ரிப்போர்ட், பிட் அப்படிங்கிறது ஒரு உத்தரவிடுறது தான். பிட் டு ரிப்போர்ட் 60,000 சாக்மாஸ் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ். ஹிந்துல பார்த்தா இதான் ஹெட்லைன் நியூஸா இருக்கும். ஹிந்து பேப்பர் எடுங்க, ரொம்ப ஹெட்லைன் இதா தான் இருக்கும் இன்னைக்கு. சரியா? ஹெட்லைன் தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல யாரும் போட போறது இல்ல. நான் ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு கோவம் வந்தது. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா ஒரு கம்பெனியோட ஆடு தான் வருது. அது ஒரு ஜுவல்ஸ் கம்பெனியா இருக்கலாம் அல்லது ட்ரெஸ் ஷாப்பா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட கம்பெனி தான் ஆடா வருது, கோவம் தான் வருது. ஒரு டெரிட்டோரியல் சைட்ஸ்ல ஒரு ஸ்டேட் சைட்ல மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. முதல் பக்கத்துல இந்த விளம்பரம் தான் சொல்லி ஆகணுமா? அப்ப பத்திரிகை திருமண சட்டம் என்னதான் கேள்வி எனக்குள்ள நிறைய எழும்பி வருது. என்ன பண்ண முடியும்? We got to ask the question. We are not giving any solution for the question. So because we are a very common people, just time listen watching that. So அப்போ முதல் பேர் எடுத்தோன்னே எது வரணுங்கிறது எனக்கு அது என்ன நோக்கம், ஒவ்வொருத்தருக்கும் விஷுவல் எப்படி ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா சுதந்திர இந்தியால ஒவ்வொருத்தருக்கான எக்ஸ்பெக்டேஷனும் புரிதலும் தேவைகளும் வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? சரிங்க, let's come to the topic. So what is the news? The Chakma organization have opposed the proposed deportation of 60,000 people belonging to Chakma and Kajong communities from Arunachal Pradesh. இதுதான் டைட்டில். This is one of the title. அவங்க வந்து அங்கிருந்து வெளியில போகணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ப்ரொபோசல் வந்து இருக்குங்க. அந்த ப்ரொபோசலை வந்து அப்போஸ் பண்றாங்க. Who is அப்போஸ் தட் அப்படின்னா சாக்மா ஆர்கனைசேஷன். சாக்மா அண்ட் கஜோங் கம்யூனிட்டி சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு தனக்கான ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அது டெல்லியிலே இருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா the proposal for the opposed the proposal for the deposition that has been opposed by the Chakma organization. அப்போஸ் பண்றாங்க. நாங்க வெளியில போறதை எங்களை வெளியில போங்க நீங்க சொல்றத நாங்க அப்போஸ் பண்றோம். வாட் இஸ் த கன்ஃப்ளிக்ட்? என்னதாங்க பிரச்சனை? இந்த வடிவில் கேட்ட மாதிரி என்னமாங்க சத்தம் கேட்ட மாதிரி வாட் இஸ் த கன்ஃப்ளிக்ட்? The conflict is that no confusion about the fact. It's not stated by that. So Hindu, it's not stated by the Thomas also. No confusion about the fact. I will let you know. I will let you discuss who has that stated. Yes, no confusion about the fact that Chakmas and Kajangs will not be allowed to subsist or live in Arunachal Pradesh. உங்களை பொழைக்கவோ இங்க வாழவோ உங்களை இங்க அனுமதிக்க முடியாதுங்க. No confusion. What is the toughest word? No confusion about the fact that the Chakmas and the Kajangs so will not be allowed to subsist or live in Arunachal Pradesh, set during Jan Ashirwad Yatra in the state. So the stated by that the Brahma Gandhu, the Chief Minister of Arunachal Pradesh.
So this is the fact. So what is the conflict? For the very long time, the local people have been protesting against Chakmas and Gajams because of their differing ethnicity. So இனம் மார்ந்த வேறுபாடு அங்க பாக்குறதுனால அங்க ஆரம்ப காலத்துல இருந்தே அங்க வசிக்கும் மக்களுக்கும் அங்க புலம்பெயர்ந்து குடியேறக்கூடிய ஜாக்மாஸ் அண்ட் கஜாம்ஸ் போற இன மக்களுக்கும் ஆரம்ப காலத்திலேயே தொன்று பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களை அங்கிருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. சோ இது நிறைய ரிப்போர்ட்ல போய்கிட்டு இருக்குங்க. சோ நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதையும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், நவ you can see the picture. உங்களுக்கு ஒரு மேப் டிஸ்ப்ளே ஆகுதா? My dear aspirants, can you see that map? Yes, sir. Thank you. So, yes, sir. So in the news பார்த்தோன்னே I want quite some historical view. எனக்கு விக்கிபீடியால தேடுறேன், ஹிந்துல நான் பாக்குறேன், நியூஸ் ஹிந்துல இருந்து காப்பி பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு மேல ஸ்பெஷலா நான் கொடுக்க ட்ரை பண்றேன். அப்ப I want to put some main answer எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எதனால இந்த கான்ஃப்ளிக்ட் வருது? ஏன்னா இது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னது போல each person have their interest to live. That is the democracy, that is the republic. Each person has permission, each person has the right to live. So ஒவ்வொரு மனிதருக்கும் இங்க வாழக்கூடிய அதிகாரம் இருக்குங்க. ஒன் செகண்ட் ராஜி, அதை கொஞ்சம் மறுபடியும் மருந்தடிக்க சொல்லிட்டு அவருக்கு 100 ரூபாய் கையில கொடுத்துருங்க. ஆனா ஒரு உள்ளவரையும் நல்லா அடிச்சு விட்டுருங்க. அந்த உட்கார சேரு அந்த இது எல்லாமே நல்லா அடிச்சிருங்க. இந்த காலையும் நல்லா அடிச்சு விட்டுருங்க. தேங்க்யூ ராஜி. சைன் போர்டு கொடுத்துறியா? எஸ், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். எஸ், லெட் மீ டிஸ்கஸ். சோ வேற ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் சேர் எல்லாம் கொஞ்சம் மறந்துடுச்சு வைக்கலாமேன்னு பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் அது உள்ள இன்வைட் பண்ண போறோம். சோ எங்களால முடிஞ்சளவு கிளீன் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறோம். வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, let me discuss one by one. Yes, what is the historical view? I am reading the historical view. I can really என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது. பிகாஸ் the stories were புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிப்பாங்களா அப்படின்னு சொல்லி. Let me discuss. They are ethnic people. Who are that? That mean Gajam and Chakmas. And they are ethnic people who lived in Chittagong Hill tracts. அது எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு மேப்ல ரொம்ப தெளிவுபடுத்தி காட்டியிருக்கோம். அந்த மேப்பையும் பாருங்க. நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் வியூ டிஸ்கஸ் பண்ணி you are going to see that just to see that map. Yes, who lived in Chittagong Hills tract, most of which are located in Bangladesh. Yes, அங்க இருந்து தான் அவங்க வந்து லிவ் பண்ணிருக்காங்க. சாக்மாஸ் ஆர் predominantly ஆரம்ப காலம், predominantlyனா ஆரம்ப காலம்னு அர்த்தங்க. சாக்மாஸ் ஆர் predominantly Buddhist, while Gajams are Hindus. They are found in northeast in India, West Bengal, Bangladesh and Myanmar. So this is the point. And subsequent, the flood, yes, while flood அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அலைமோதி செல்றது, அதாவது தப்பிச்சு ஓடியாறது, வழி இல்லாம ஓடியாறது, பிழைப்புக்காக நகர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அகதிகளா சொல்றோம் இல்லையா, ஒன்னும் வழி இல்லாம இந்த பக்கம் வர்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா. ஃபிளட் சிதறடிக்கப்படுறாங்க, திருச்சி வர்றாங்க. The flood erstwhile East Pakistan, now we call Bangladesh, in the year of 1964 and 1965, and came to India and settled in Arunachal Pradesh. Why they have to settle in Arunachal Pradesh? I will let you know one by one. Just you see that picture பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். லூஸ் ஈகிள்ஸ்ல இருந்து 2 டைரக்ஷன்ஸ் போகுதுங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ சுபன்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் லோகித் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ தீரம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் லொகேட்டட் அருணாச்சல் பிரதேஷ். இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் பிராண்டியர் ஏஜென்சியா ஆரம்ப காலங்களில் இருந்தது. அங்க அகதிகளோட முகாமா அது இருந்தது. இந்த முகாமுக்கு அவங்க இங்க இருந்து புலம்பெயர்ந்து போறாங்க. அங்க இப்போ அருணாச்சல் என்ட்ராக முடியாது. சோ அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர் லைன் பெர்மிட் எல்லாம் இருக்கு. நம்ம நினைச்சது போல இப்போ ஆந்திராக்குள்ள போறது மாதிரி, தமிழ்நாடுக்குள்ள போறது மாதிரி, டெல்லிக்குள்ள போறது ஈஸியா எல்லாரும் போக முடியாது. இன்டர் ஸ்டேட் லைன் பெர்மிட் இருக்கு. ஃபார் 7 days, ஃபார் 15 days, ஃபார் 30 days, ஃபார் பெர்மனன்ட் மீன்ஸ் அப்படின்னா அகதியில போறாங்களா, எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயிலா கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே போக முடியும். இன்டர் லைன் பெர்மிட் பண்ணிருக்கோம், சரிதானே இல்லையா? சோ அப்ப இப்படி காலகட்டங்கள்ல இவங்க புலம்பெயர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, so in the year of 1964 and 65 அவங்க came to India, so and settled in Arunachal Pradesh, where it is, that mean so Shubhansri, so Logit and Dhiram. Yes, in the year of 1960, so Chakmas came to India via the Lusai Hills. The refugee were placed in relief camps in Dhiram, Logit and Shubhasri districts of the Northeastern Frontier Agency under that government of union. Yes, this is one of the concept. Yes, and subsequent the Chakmas lost their land. Why? Because of that conflict and because of that
fled. So Chakmas lost their land in the locality of Bangladesh, originally located. So Chakmas lost their land to the development of that Kaptai Dam on that Karnapuli River. Yes, at Bangladesh. Karnapuli Riverல வந்து பங்களாதேஷ் ஒரு டேம் கட்டுறாங்க. அந்த டேம் கட்டுறதுனால அவங்க லேண்ட் எல்லாமே அவங்க அக்வயர் பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ அங்க இருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ள அருணாச்சல் பிரதேஷ்ல உள்ள வர்றாங்க. Kachans faced religious persecution as they were non-Muslim and did not speak Bengali. This is most of the conflicts. So இதுதான் உங்களுடைய பிரச்சனை. So can you find the historical view? My dear aspirants, can you find the historical view? Historical தெளிவா புரிஞ்சதா? 1960 ல இருந்து எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்றாங்க, எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Yes, sir. Yes, thank you. Yes, sir. Yes, sir. Thank you. நீங்களும் கொஞ்சம் ரிப்பீட்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. சரியா? Yes. Let me discuss what is the constitutional provision. Usually பாத்தீங்கன்னா constitutional view ன்னு சொல்லுவோம். Constitutional view அப்படின்னா ஆர்டிகிள் I want to explain அர்த்தம். Constitutional provision அப்படின்னா சட்டங்கள், that mean act ஏதாவது இருந்தா அத constitutional provision சொல்லி ஹைலைட் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஆர்டிகிள் ஏதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப சிட்டிசன்ஷிப் பத்தி பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகிள் 5 to 11 அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் பார்ட் எப்படி கொடுக்கலாம்னா கான்ஸ்டிடியூஷனல் வியூஸ் கொடுக்கலாம். பட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி பேசணும், சிட்டிசன்ஷிப் ஆக்ட பத்தி பேசணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் நம்ம டைட்டில் கொடுக்கலாம். எஸ், let me discuss the constitutional provision. Yes, what are the constitutional provision? The judicial, so with intention, so going to look all the fact in that in India. இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. So 2015ஆம் ஆண்டு in the year of 2015 the Supreme Court directed the center to grant citizenship to the Chakma and the Kajans who had migrated from Bangladesh in 1964 to 1969. 1964ல இருந்து 69 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல யாரெல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள மைக்ரேட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு சிட்டிசன் கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு. அவங்க அகதிகளா நம்ம சொன்னது போல சைட்ஸ்ல சோ தீரப், சோ சுபன்ஸ்ரீ அண்ட் லோகித் அப்படிங்கிற சைட்ஸ்ல அவங்க லோகலைசேஷன்ல இருக்காங்க. சரிங்களா? எஸ், the provision is that they did not directly come into that amid of that Citizens Amendment Act 2019. but 2019 Citizens Amendment Act நம்ம எல்லாருக்குமே தெரியும், CAA தெரியும். அதாவது புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய 2014க்கு முன்னாடி புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த மற்ற இனத்தை சார்ந்த மக்களானது இந்தியாவில வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அது பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, பூட்டான், நேபாள், சோ பர்மா, இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரில இருந்து முஸ்லிம் சாராத மற்ற இன மக்கள் வந்து மற்ற மக்கள் உள்ள வரலாம்னு சொன்னாங்க. ஏன் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சோ முஸ்லிம்க்கு தனியா 2 நாடுகள் தனியா செப்பரேஷன் ஆஃப் ஆக்ட்ல வந்து 2ஆ பிரிஞ்சு போகுது. சோ 2ல தனியா பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறதுனால சோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2 தனியா பிரிஞ்சதுனால முஸ்லிம்கள் வந்து அந்தந்த கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க சிட்டிசன்ஷிப்பை கிளைம் பண்ணிக்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் தட் சிரமப்படக்கூடிய மக்களுக்கு, புலம்பெயர்ந்து வந்த இந்தியாவில இருந்து வாழக்கூடிய மக்களுக்கு சிட்டிசன் கொடுக்கலாம்னு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்மாஸ் அண்ட் ஆல்சோ கஜம்ஸ் பீப்புளுக்கும் பொருந்தும். So even though CAA வந்து பாத்தீங்கன்னா has some exempted. So CAA நம்ம எல்லாருக்கும் தெளிவுபடுத்திருக்கோம். Citizen Amendment Act 2019 has been clearly understand, but it has some exempted. What is the exempted means? So it exempted that tribal areas of Assam and Meghalaya and Tripura. Not only the tribal areas, it also exempted the areas so regulated through the interline permit. So what are these areas? That mean which are include Arunachal Pradesh, Mizoram, Nagaland. Yes, அது என்ன உள்நாட்டு நுழைவு அனுமதி சீட்டுன்னு சொல்லலாம், இன்டர்லைன் பெர்மிட் சொல்றோம் இல்லையா. சோ அப்ப இவங்க எல்லாருக்குமே சோ இது பொருந்தாது, CAA பொருந்தாது அப்படிங்கறது டிஸ்கஷன் இருக்கு. ஒருவேளை அது பொருந்ததுன்னு ஸ்டேஜா இருந்தா கூட நம்ம இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் CAA மூலமா வாங்கிட முடியும். பட் பொருந்தாதுன்னு சொல்லி இருக்கு. சோ அதனால யூஸ்வல் நார்மலா 1955 சிட்டிசன்ஸ் ஆக்ட்ல என்ன அவங்க பெர்மிட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அகதிகள் முகாம்ல இருந்து அதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ் கொடுக்கணும். So but even though the Supreme Court directed the central government to grant citizenship to Chakma and Kajans who plan to migrate from Bangladesh is in process. It is in process. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் அவங்க செயல்படாம ஆரம்பிக்கல நம்ம சொல்ல முடியாது. Started also, but it's not completed. ஆரம்பிச்சாச்சு. 2016-17 ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அது கம்ப்ளீட் பண்ண முடியலங்க. But even though it is happened, இது நடந்துட்டே இருக்கும்போது இது நடந்திருக்கு. For a very long time, local people have been protesting against Chakmas and Kajans because of their differing ethnicity அப்படிங்கிறது தான். Yes.
So the provision has been clearly understand. நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். So today's finding is that நிறைய நியூஸ் ரெஃபர் பண்ணோம், நிறைய கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் பார்க்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ பார்த்திருக்கோம். What is that finding from the news? The news has been clearly founded. Likewise, if the Chakmas and the Gajangs are ejected from Arunachal Pradesh, if it is so, வெளியேற்றப்பட்டால் Assam shall be the dumping ground of all unwanted communities in the state covered by the interline permit. Already Manipur, Mizoram, Nagaland, so Meghalaya நிறைய issues போயிட்டு இருக்கு. If it is so, that means if Chakmas and Gajangs are ejected from the Arunachal Pradesh, obviously Assam shall be the dumping ground for all the unwanted communities in the states. Yes, so this is the point of today. So I hope that you can clearly understand that. இந்த கிளாஸஸ் மூலியமா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும், ஒரு நியூஸ்ல இருந்து எப்படி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னது போல, சோ 2020ல யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க, அதுக்கு எந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி 70% பிளான் டு த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் ஃபேக்ட்ஸ். சோ 30% பிளான் டு த சப்ஜெக்ட். ஆனா ஆரம்ப காலத்துல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா புரியாது, இவ்வளவு டிஸ்கஸ் பண்ண என்னன்னே புரியாது. சோ முதல்ல நீங்க படிக்கும் போது 70% சப்ஜெக்ட் படிங்க, 30% கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இது பிகினர் ஸ்டூடெண்ட்ஸா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, படிக்க ஆரம்பிச்சு 6 மாசம் 7 மாசம் டிராவல் பண்றவங்களுக்கு, ஒரு வருஷம் 1.5 வருஷம் நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டேன், மேக்ஸிமம் நிறைய ஆதர் புக் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கேப்பபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க 70% நியூஸ் அனலைஸ் பண்ணுங்க, 30% சப்ஜெக்ட் நீங்க மறக்காம இருக்கா திரும்ப கிளாஸ் பார்த்துட்டே இருங்க. This is a very simple method to track the UPSC examination. UPSC மெயின்ஸ்க்கு தனியா, பிலிம்ஸ் தனித்தனியா படிக்க முடியாது. பிலிம்ஸ் பிரைமரி ஃபோரம்ல நீங்க நல்லா ஃபேண்டாஸ்டிக்கா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஃபேக்சுவல் क्वेश्चन தான் உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கு, பிலிம்ஸ்ல இருக்க போது ரொம்ப ஈஸியா அதை நம்மளால ட்ராக் பண்ண முடியும். I hope that class is very useful to you, sir. Now the time for my dear students for your comments, for your queries, for your questions. Let me discuss. Yes, Abhida. So Vimal, Varshini, Madhumida, Murugan, Nandini, Sri Niveda, Hanna Nivedita, Rajagali Desi Sankar, Sobia, Hashini, Lokesh, and Samit Sweet நினைக்கிறேன். I'm sorry. உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், உங்களுக்கான நேரம் தான். உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய டவுட்டை நீங்க கேட்கலாங்க. நோ டவுட்ஸ் சார்? கிளாஸ் எப்ப ஆரம்பிப்பீங்க? நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்கம்மா, செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். தனியா உங்களோட Thank you, sir. Thank you. வேற யாருக்காதோ? But I requested you to ask the doubts in that subject in the discussion. இன்னைக்கு நேரத்துல டிஸ்கஸ் பண்ண டவுட் தான் நீங்க கேளுங்க. இந்த PDF ஃபைல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற லிங்க்ல பெனவலன்ட் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருப்போம். தயவு செய்து டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி நல்லா மோர் தென் 2 times ரீட் பண்ணுங்க. மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை, நல்லா ரீட் பண்ணி கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான். எஸ், the classes has been. Yes sir, சொல்லுங்க மிஸ்டர் முருகன். ஓகே சார். கிளாஸஸ் தெளிவா புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுது சார். எஸ், நானும் ரெகுலரா கொடுக்க ட்ரை பண்றேன், நீங்களும் ரெகுலரா கொஞ்சம் கோஆபரேஷன்ஸ் கொடுங்க. எவ்ரி வீக் ஸ்டூடண்ட்ஸ் ரெக்வெஸ்ட். அசைன்மென்ட் வர்க் ஏதாவது இருக்கு? இல்ல சார், நீங்க பெருசா நான் ஒன்றும் பிளான் பண்ணல. சோ முடிஞ்சா நிறைய PDF லிங்க் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் நிறைய ஷேர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அசைன்மென்ட் பதிலா அந்த ஒரு 5 क्वेश्चंस இருக்கும். GS1, GS2, GS3, GS4 and GS5 இருக்கும். 5 क्वेश्चन மோர் தென் 2 times எல்லாரும் ரீட் பண்ணுங்க. எப்படி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள ஒரு அசைன்மென்ட் பேப்பர் மாதிரி டிஸ்கஸ் பண்ண வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. சோ உள்ளார்ந்த அன்போட சொல்றேன், சோ உண்மையான அன்போட சொல்றேன், நிச்சயம் அந்த क्वेश्चन உட்கார்ந்து மோர் தென் 2 to 3 times ரீட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चन என்ன மாதிரி எல்லாம் கேக்குறாங்க, நம்ம எங்க படிக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கறத உங்களால ஒரு அரைவலுக்கு வர முடியும். சோ அதை நீங்க ஒரு இதை போய் படிக்கணுமா, PDF படிக்கணுமா, அசால்ட்டா இருக்காது. இப்போ மனசத்தோட சொல்லுங்களேன், நான் ஷேர் பண்ணி 2 நாள் ஆச்சு, இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேரும் PDF பார்த்திருப்பீங்க, உங்களை யாராவது ஒருத்தர் PDF எல்லா ரீட் பண்ணி சொல்ல முடியுமா? கான்பிடென்ட்டா நீங்க பண்ணாடி தப்பு இல்லை, இனிமேல் பண்றதுக்கு தான் பண்ண யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஹாசினி நீங்க சொல்ல முடியுமா? ஹாசினி லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்கு சார். क्वेश्चन ரீட் பண்ணீங்களாமா? சில ஆஸ்தர் கேள்வி கேட்கலாமா? எல்லா PDF ரீட் பண்ணீங்களா? எஸ் சார், பரவாயில்ல, தப்பு சொன்னாலும் பரவாயில்லமா, இல்லனாலும் பரவாயில்ல, இனிமேல் பண்ண வைக்கிறதுக்கு தான். ஃபில்மி பண்ணிடுறேன் சார். அதான் இதுதான் நம்முடைய பிரச்சனை. இது ஹாசினிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாருக்கும் கூடிய ஒரு பிரச்சனை இதுதான். எல்லா விஷயம் ரொம்ப அசால்ட்டா இருப்போம், எல்லாத்தையும் ரொம்ப லெதாச்சிக்கா இருப்போம்,
பார்க்கலாம் நம்ம நினைப்போம். அதை ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா கொண்டுட்டு நம்ம கேட்கிறோம். பட் எல்லா நிலைமையும் இங்க அப்படித்தான் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரா பேரு நான் சொல்லி கேட்டேன்னா எல்லாரும் இப்படித்தான் இருக்கும். திஸ் ஃபேக்ட் இஸ் ஹியர். ஆனா என்ன மட்டும் நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், பெரிய லெவலா போகும்னு சொல்லி இருக்கும். இப்படி என்னத்தை வெறும் கனவா வச்சுக்கிட்டே இருப்பீங்க. when we put your work, எப்போ நீங்க வேலையா கொடுக்குறீங்களோ, எப்போ நீங்க எஃபர்ட்ஸா மாத்துறீங்களோ அப்பதான் கனவு நிச்சயமாக முடியும் இல்லையா? எவ்வளவோ பேர் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. சோ நானும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். தயவு செய்து ஏதாவது விஷயங்கள் கொடுத்தா அது மேல வித் கீன் இன்ட்ரெஸ்டோட அதை என்னன்னு படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. சோ இன்னைக்கு ஒர்க் உங்களுக்கு இதுதான். 5 கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கு. அந்த 5 கொஸ்டினையும் தயவு செய்து உட்கார்ந்து ரீட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ண ஆரம்பிங்க. அதை என்னன்னே தெரியாம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சரிதானே இல்லைங்களா? சுவரனே தெரியாம இரும்பு பாறையில போய் முட்டுறதுக்கு சமமாயிரும். சுவர்ல போயோ ஒரு சாதாரண விஷயங்களை முட்டுறதுக்கு பதிலா ஒரு இரும்பு கேட்ல போய் இரும்பு வாழ போய் டம்மு விட்டு எடுத்துக்காரு. அப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் கொண்டு போய் வாரணாசியில தேடிட்டு இருக்கோம். வாரணாசி கொண்டு போய் கன்னியாகுமரியில தேடிட்டு இருக்கோம். சோ நோ சச் ரிலேட்டிவிட்டி நாட் அட் ஆல் ஃபார் தட் ஃபேக்ட். சோ உங்களுக்கு முதல்ல அது என்னன்னு புரியணும். தட்ஸ் ஐ ரெக்வெஸ்டட் யூ ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ் once again you have to just download the PDF previous year question, so updated in your WhatsApp, and more just requested again you have to read more than 2 to 3 times. நிச்சயம் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு ஃபோர்ஸ் ஆகும் சொல்றேன். மன்னிக்கணும் for that forcing for this morning wonderful day also. Yes, I am really sorry for the forcing, but எனக்கு தயவு செய்து நல்லா PDF ஃபைல படிங்க. நாளைக்கு இதே மாதிரி விவாதத்துல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். Yes, it was nice talking with all of you. Thank you so much to you. Sir, one second, sir. Yes, Sir. Sir, now only I joined the class, sir. Yes. So will you please resend the PDFs again in WhatsApp, sir? உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கீங்களா மேடம்? நெட்ல ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா? சார் இப்ப 2 டேஸா தாங்க சார் வந்துட்டு இருக்கு. 2 டேஸா தாங்க சார் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருக்குங்க சார். ஓகே. அப்ப உங்களுக்கு இல்ல இல்லையா? 2 நாள் ஆச்சு அனௌன்ஸ். உங்க நம்பர் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ண முடியுமாமா? இல்ல நம்பர் கொடுங்க, நான் நம்பருக்கு ஷேர் பண்ண சொல்லிடுறேன். ஓகேங்க சார். இப்பவே நம்பர் சொல்லட்டுமாங்க சார்? சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன்மா. 994444 994444 3044 3044. சரிம்மா, இந்த நம்பருக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? பிடிஎஃப்ல ஷேர் பண்ண சொல்லிடுறேன். சார் எனக்கும் சார். Thank you, sir. Yes. முருகன் உங்க நம்பர் கொடுங்க மிஸ்டர் முருகன். 63 63 80 80 64 64 8014 சார். 8014 14 6380648014. எஸ் சார். சரிங்க மிஸ்டர் முருகன், நான் 2 பேரும் ஷேர் பண்ணிடுறேன். சோ விமல் வர்ஷினி ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ஸ் क्वेश्चन எழுதும்போது மேப் டயகிராம் பண்ணுமா சார்? இல்ல அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களால முடிஞ்சா நல்லா ட்ரை பண்ணுங்க. பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? எஸ் சார். எஸ், ஃபுல்லா டயகிராம் பண்ணனும் அவசியம் இருக்காது. பட் டயகிராம் போட்டா கொஞ்சம் மோர் தென் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். Thank you. எஸ், thank you. வேற ஏதாவது டவுட் இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல? எஸ், it was nice talking with all of you. Once again மறுபடியும் காலையில 20 சந்திக்கலாம். Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, ma. Thank you, sir. Thank you. Thank you.